கல்யாணம் பண்ணட்டுமா? இல்ல. புரிந்த வச்சு உன்னை வச்சிருக்கேன். இல்ல. நேத்து சாயங்காலம் தான் போட்டோவில் உன்னை பார்த்தேன். புரோக்கர்கிட்ட கேட்டேன். சரி காலையில அனுப்பிச்சிருங்க கண்டிஷன் பேர்ல அனுப்பிச்சு வச்சிருக்கேன். இப்ப கார் வந்தோடனே காசு வாங்கிட்டு போக போறேன். அது வரைக்கும் கஸ்டமர் சின்சியரா இருக்க வேணாமா? ஏன் நீங்க மட்டும் என்னவா? போன எலெக்ஷன்ல மேடையை போட்டு அந்த கட்சிக்காரங்களை அவ்வளவு கேவலமா திட்டினீங்க. இப்ப அதே கட்சிக்காரங்களோட கூட்டு வச்சுக்கிட்டு வெக்கம் இல்லாம ஓட்டு கேட்க போறீங்க. உங்களை விட நாங்க எவ்வளவோ பரவாயில்ல. கேசமூர்த்தி வாய வச்சுட்டு சும்மா இருடா. செருப்புல அடிச்ச மாதிரி கேக்குறாளே. சரிம்மா, ஓகே, நாம எல்லாம் ஒரே டைப் ஆஃப் பீப்புள். ஆனா இதையெல்லாம் நம்ம கேவலமாவே நினைக்க கூடாது. இதுல நம்ம எதிர்காலமே இருக்கு. உதாரணமா யாரோ ஒருத்தர் யார் மேலேயோ ஏஸ்ட் அடிக்க சொன்னாங்க. ஏஸ்ட் அடிச்சவனே எஸ்கேப் பண்ணா மலையடி மாட்டிட்டான். இப்போ ஏஸ்ட் அடிக்க சொன்னவன் ஏஸ்ட் அடி வாங்கி ஹாஸ்பிட்டல் படுத்தினவன் எல்லாரும் ஒன்னா ஒரே ஜீப்ல ஓட்டு கேட்டு வரது இல்லையா? அதனால இதெல்லாம் கேவலம் இல்ல, இதெல்லாம் ஒரு ராஜதந்திரம். இதெல்லாம் ஒரு சந்தர்ப்பவாதம், அயோக்கியத்தனம். அதேதாம்மா. அதுக்கு நாங்க ராஜேந்திரன் புனை பெயர் வச்சிருக்கோம். இப்போ நீ போற இடத்துக்குலாம் உங்க ஒரிஜினல் பேர் சொல்றியா? ஒரு இடத்துல சரோஜாங்கிற, ஒரு இடத்துல வனஜாங்கிற, ஒரு இடத்துல கிரிஜாங்கிற. அந்த மாதிரி சந்தர்ப்பவாதத்துக்கு இந்த எலெக்ஷன்ல நாங்க ராஜேந்திரன் பேர் வச்சிருக்கோம். நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்களே, இந்த ஜனங்களுக்கு கோவமே வராதா? யாருக்கு? நம்ம அடையிலுக்க அம்மனி ரோசம்னு ஒண்ணு இருந்தா கோபம்னு ஒண்ணு வரும். நம்ம ஆளுங்களுக்கு தான் அப்படி ஒரு மேட்டர் இருக்கிறதே தெரியாத. அப்படி இவங்களுக்கு எங்க கோபம் வர்றது? தண்ணி எடுத்து ஊத்த பண்ணி போறையாவது வருதுன்னு பார்க்கலாம். சந்திரக்கா, சந்திரக்கா.